ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில். அதாவது, குருஜி, எனக்கு யாரை பார்த்தாலுமே அவங்க செய்கிற குறை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. அது நிறைய பேருக்கு இது தெரியுதுங்கிறத பார்க்குறதே பெரிய விஷயம். நான் அடுத்தவங்கிட்ட இருக்கிற நல்லதை நான் பார்க்கறது இல்லை, அவன் செய்கிற தப்பை மட்டுமே நான் பார்க்குறேன், சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாலே பெரிய விஷயங்க. அதுவே ஒரு பெரிய ஞானம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஒவ்வொருத்தரையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, நம்மளுடைய மனைவி, கணவன், அம்மா, அப்பா, பிள்ளைங்க, இவங்கக்கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஏன் நீ தப்பாக செஞ்ச, இதை ஏன் நீ இப்படி செய்யலை, இதை நீ எப்படி செய்யலாமே, இதை நீ இப்படி இப்போ பண்ணியிருக்கக்கூடாது, அந்த வேலையை நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இதை நீ ஒழுங்காக படிக்கலை, இந்த ஆஃபீஸில் இந்த வேலையை நீ சரியாக பண்ணலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை. எப்பயுமே நம்மளுடைய கண்களுக்கு இந்த குறை மட்டுமே தெரிந்து கொண்டு இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு தனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான். அதாவது இந்த குறை சொல்கிறவங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா? நன்றி உணர்வே இல்லைன்னு அர்த்தம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதிலிருந்து நான் குறைய நிறுத்தணும்னு பார்க்காதீங்க. நான் குறை சொல்கிறதுலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் போராட தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா? நன்றி உணர்வே இல்லைன்னு அர்த்தம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்றி உணர்வை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இந்த நன்றி உணர்வு அப்படின்னா என்னன்னா, இப்போ எப்போ ஒருத்தர் நன்றி சொல்வீங்க? நல்லா கவனிங்க. எப்போ ஒருத்தர் நன்றி சொல்வான்னா, எனக்கு ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. சின்ன விஷயம் எடுத்துக்கோமே, பசியில் இருக்கேன், என்னை ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இப்போ நான் நன்றி சொல்லுவேன். இப்போ எனக்கு ஒரு தொழில் தொடங்கணும், பணம் பத்தலை, என் நண்பர் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு உதவி பண்ணுறாரு, நன்றி சொல்வேன். இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னை மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு டாக்டர் என்னை நோயை குணப்படுத்துகிறாரு, நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த நன்றி உணர்வுங்கிறது என்னது? எனக்கு யாரோ ஒன்று எதையோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு எப்படி நான் திருப்பி கொடுக்கறது? அதாவது இயற்கையில் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார், இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் எப்படி இருக்குதுன்னா, எல்லாமே ஏதோ ஒன்று கொடுக்கும். எல்லாமே கொடுக்குற தன்மையில் இருக்குது, எதுவும் வாங்குகிற தன்மையில் இருக்காது. 85 லட்சம் உயிரினங்கள் இன்னைக்கு இருக்குது, மனிதன் உள்பட. எதுவுமே வாங்குகிற தன்மையில் இருக்காது, எல்லாமே கொடுக்குற தன்மையில் இருக்கும். இப்போ இந்த நன்றி உணர்வுங்கிறது என்னன்னா, அது கொடுக்குற தன்மை. இப்போ இவர் எனக்கு இதை கொடுத்துருக்காரு, இவருக்கு நான் எப்படி நன்றி கைமாறு செய்கிறோம், இதை ஏதாவது நான் சொல்லி திருப்பி கொடுக்கணுமேங்கிறது இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தோணும். யாருக்கு தோணும்? எவனும் வாங்கினதை பார்க்கணும், எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். எனக்கு இது என்ன கிடைச்சிருக்கு, ஐயோ இவர் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, எனக்கு இது கிடைச்சிருக்கேன்னு நான் பார்த்தேன், எனக்கு அது விழிப்பாக நான் கவனிக்கிறேன்னா, ஐயோ இவருக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணும். இது அதுக்கு நன்றியை சொல்கிறோம். இப்போ நன்றி எப்போ மறக்கிறோம்? எப்போ ஒருத்தனுக்கு நன்றி இல்லாமல் போகுதுன்னா, எனக்கு கிடைச்சதையே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் அதை எனக்கு கவனமே இல்லை, மறந்து போய்டுறேன், அதில் விழிப்புணர்வே இல்லை. மாறாக அடுத்த ஒரு படி என்னன்னா, எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலைங்கிறத நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது டிமாண்ட் பண்ணுறேன், ஐயோ எனக்கு இது ஏன் வரல, அது ஏன் வரவில்லை, இதை கொடுக்கல, இது ஏன் கொடுக்கல தெரியுமா, நீ இதை தப்பாக பண்ணிட்ட, அதனால் எனக்கு இது தப்பாகிடுச்சு, எனக்கு இது கிடைக்கல, ஏன்னா என் புள்ள இந்த தப்பை பண்ணிட்டான், எனக்கு இன்றைக்கி சோறு கிடைக்கல, ஏன் என் மனைவி இன்றைக்கி சரியாக சமைச்சு போடலை, எனக்கு இன்றைக்கி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏன் கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என் டிரைவர் ஒழுங்காக அதை கவனிக்கலை. அப்போது இந்த மனம் எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, என்னெல்லாம் கிடைக்கலைங்கிறது, இந்த கிடைக்காததை இந்த மைண்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதாவது குறையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்குது.
அது ஏன் அப்படி பார்க்கறதுனால தான் அந்த குறையை நீங்கள் சொல்கிறீங்க. குறையுள்ள மனம் குறையை மட்டுமே பார்க்கும், நிறையுள்ள மனம் நிறையை மட்டுமே பார்க்கும். இதுதான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி, ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி. எனக்குள்ள இருக்கிற நிறையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன்னு சொன்னேன். அப்பா, எனக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்கே, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு, நல்ல உடம்பு இருக்குது, நல்ல சுவாசம் இருக்குது, எனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிது, ஒரு நல்ல உடுத்துகிற உடை கிடைச்சிது, இந்த கார் கிடைச்சிருக்கு, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு குறையே தெரியாதுங்க. எப்போ ஒரு மனிதன் இந்த கிடைச்சதை பார்த்துக்கிட்டே இருக்கானோ இவனுக்குள்ள குறையே கண்ணுக்கு தெரியாது. இவன் எப்பயுமே நன்றி உணர்வுலேயே இருப்பான். எப்போ இவன் நன்றி உணர்வில் இருக்கிறானோ இவனுக்கு அத்தனை செல்வமும் வந்து சேரும். இயற்கையின் சட்டமே இதுதான். ஸோ நான் ஏன் ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றியே இல்லைன்னு அர்த்தம். இது மிகப்பெரிய வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்கும், மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். உங்களால் நிறைய விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாமல் போகிறதுக்கு முக்கிய மூல காரணமே இந்த குறை கூறுவதால் தான். இந்த குறை ஏன் கூறுறீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னே நினைக்கிறீங்க. கடவுள் எவ்வளவு கொடுத்தாலும் அது எனக்கு பத்த மாட்டேங்குது. அப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் எனக்கு பத்தவில்லை, போறவில்லை. ஸோ இந்த மனம் எப்பயுமே கிடைச்சதை பார்க்காம குறையை மட்டுமே பார்க்கறதுனால இப்படி வருது. காரணம் என்னென்னா நன்றி உணர்வு இல்லை. எப்போ நமக்குள்ளே இந்த நன்றி உணர்வு வர ஆரம்பிக்குதோ இந்த குறையே இல்லாமல் போய்விடும். குறையே எப்போ இல்லாமல் போகிறதோ நம்ம குறை கூறுவதையும் நிறுத்திவிடும். அதுக்காக ஒருத்தர் செய்த தவறை சுட்டி காட்டக்கூடாதா அப்படி சொல்லவில்லைன்னா கண்டிப்பாக அதை சொல்லலாம். அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்த நல்ல விஷயத்தை எல்லாம் நினச்சி பாருங்க. அவங்க நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கணும், அதை நல்லா பாராட்டணும். எப்படி ஒரு விஷயத்தை குறை கூறுகிறீர்களோ நீங்கள் குறை கூறுறவங்களாம் நல்லா எடுத்து பாருங்களேன். அவங்க அடுத்தவங்களை பாராட்டவே மாட்டாங்க சார். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பாராட்ட ஆரம்பிங்க சார். அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவன் 10 விஷயம் செஞ்சுருப்பான், 4 தப்பு பண்ணியிருப்பான். அந்த 4 தப்பை நீங்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் 6 விஷயம் அவன் செஞ்ச கரெக்ட் விஷயத்தை நீங்கள் பாராட்டவே மாட்டீங்க, அதுக்கு நன்றியும் சொல்ல மாட்டோம். அங்கே தான் நீங்கள் தவறு செய்கிறீங்க. எப்போ அந்த 6 நீங்கள் பாராட்டுறீங்களோ, அதை அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ, அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வை காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 விஷயம் சரியாகி விடுங்க, தானாக சரியாகும். அதை சொல்லிவிட்டு இதை இப்படி செய்யலாம்ப்பா அப்படின்னு அந்த நோக்கத்தை சரியாக வைக்கணும். நோக்கம் குறை சொல்கிறது இல்லை, அதை சரி செய்வது. அந்த சரியாகணும், இவன் மேலே எனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்குது, அந்த அன்பு இருந்தால் மட்டுமே அந்த நோக்கத்தை கரெக்டாக வச்சு நம்ம செய்வோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது அது குறையாவே தெரியாது, அது மிகப்பெரிய நிறையா இருக்கும். ஆகா, என் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது இவருக்கு, நான் செய்த தவறை சரி பண்ணுறதுக்காக இவர் இவ்வளோ போராடுறாரேன்னு நினைப்பான். ஆனால் அந்த நோக்கம் தப்பாயிடுச்சு அப்படின்னா அது குறையாக மாறி எனக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி அவருக்கும் அது பெரிய நெகட்டிவிட்டியை உருவாக்கும். முதல்ல நன்றி உணர்வு, அதாவது நமக்கு கிடைச்சதுக்கு யாரை நீங்கள் குறை கூறுகிறீர்களோ அந்த மனிதர்கிட்டேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் இப்போ கண்ணை மூடி திங்க் பண்ணி பாருங்கள். குறை அத்தனையும் போய்விடும். அவங்க செய்தது நல்லது மட்டுமே பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இன்றைக்கே போய் நீங்கள் யாரெல்லாம் குறை சொல்கிறீங்களோ பரிசோதனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கெல்லாம் போய் நீ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னை பார்த்தாலே எனக்கு ஆனந்தமாக இருக்குன்னு ஆத்மார்த்தமாக உணர்ந்து போய் சொல்லி பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மிராக்கிள் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். மிகப்பெரிய ரகசியம் அது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குறை கூறுற குணமும் தானாக பறந்து விடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல அதை கவனிங்க, என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோன்னு கவனிங்க. மிகப்பெரிய ரகசியத்தை பகிர்ந்திருக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.